இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் உள்ள பிரபல உணவகம் ஒன்று மலேசிய சுற்றுப்பயணிகள் சிலர் பணம் செலுத்தாமல் சாப்பிட்டுவிட்டு சென்றதாக தவறாக குற்றம் சாட்டிய விவகாரத்தில் தற்போது அதிகாரப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுள்ளது. ஜகார்த்தாவில் புகழ்பெற்ற பகி சோரே பாடாங் உணவகத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. கடந்த மே 13ஆம் தேதி நூரைன் முகமது யூனுஸ் தலைமையிலான 6 மலேசிய பயணிகள் அந்த உணவகத்தில் சாப்பிட்டுவிட்டு 9 லட்சம் ரூபியா, அதாவது மலேசிய ரிங்கிட்டுக்கு 203 ரிங்கிட்டுக்கான உணவு கட்டணத்தை கடன்பற்று அட்டை மூலம் செலுத்தியுள்ளனர். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அந்த உணவக நிர்வாகம் இவர்களின் சிசிடிவி காட்சிகளை இணையத்தில் வெளியிட்டு அவர்கள் பணம் செலுத்தாமல் சென்றுவிட்டதாக குற்றம் சாட்டியது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. Kami memohon maaf atas ketidaknyamanannya yang telah terjadi dan berharap hubungan baik tetap terjalin dengan baik ke depannya. Terima kasih. இதனை அடுத்து அந்த மலேசிய பயணிகள் தங்களிடம் இருந்த அசல் ரசீது மற்றும் வங்கி பரிவர்த்தனைக்கான டிஜிட்டல் ஆதாரத்தை காட்டி தங்களின் நேர்மையை நிரூபித்துள்ளனர். உணவகத்தின் உள்நாட்டு கணினி பதிவில் ஏற்பட்ட தவறே இதற்கு காரணம் என்பது பின்னர் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து உணவக நிர்வாகம் எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோ மூலமாகவும் அந்த மலேசிய பயணிகளிடம் மன்னிப்பு கேட்டுள்ளது. இந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்ட அந்த பயணிகள் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது இதுபோன்ற சிக்கலை தவிர்க்க பணம் செலுத்தியதற்கான டிஜிட்டல் மற்றும் அசல் ரசீதுகளை எப்போதும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று மற்ற பயணிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். ஏர்போர்ட்ல வேலை செய்யணுமா? திறன் மேம்பாட்டுத் துறையின் அங்கீகாரம் பெற்ற AME ட்ரெய்னிங் அகாடமி உங்களின் சரியான தேர்வு. சிறந்த கல்வி, ஏர்போர்ட்டிலேயே நடைமுறை பயிற்சி. 2026ஆம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்போ திறந்தாச்சு. AME ட்ரெய்னிங் அகாடமி விமான போக்குவரத்து துறைக்கான உங்களின் நுழைவுச்சீட்டு.